என்ன ரமணி, பிள்ளைகள் என்ன வீட்டுக்கு வரல போல இருக்கு? ஆமாக்கா, அதான் பாக்கேன். கதவு ஒன்றும் திறக்கல, புட்டினபடியே கிடக்கன்னு. அந்த பையலுக்கு அப்பயே போன் அடிச்சனே. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துருவேனாக்கோன்னா இன்னும் வர காணோம். நம்மளே போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சாமான் வாங்க போய் ஒரு 2-3 மணி நேரம் ஆகாது. ஆமாம் இருக்கும். நம்ம பால் காய்ப்புக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சாமானும் வாங்கணும்ல. பாத்திரம் பண்ணோன்னு நல்லா அலைஞ்சு வாங்கி நல்லா நேரம் ஆகி போச்சு. அதானே இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்ல. சோறு கறியெல்லாம் நிறைய ஆக்கி வச்சேன். இதுவரை இன்னும் காணுமே. இவ்வளோ நேரம் தோட்டத்தில் அப்படி என்ன ஆட்டம் போடுதுவே. காலையிலேயே போச்சு வளர்ந்த பிள்ளைகள். எம்மா எம்மா, இந்த பிள்ளைகள் வந்துட்டாலும் போல இருக்க. எல்லாம் வாங்க. என்ன நல்லா தோட்டத்தில் ஆட்டம் போட்டுட்டு வாரியலோ? என்னடே காலையில இருந்து தண்ணிக்குள்ள ஆட்டம் போட்டியலோ கடந்து இவ்வளோ நேரம்? ஆனா நீங்க வேற பெரியம்மா, வெறுப்பேத்தாதீங்க. என்னலா இவ்வளோ சளிச்சுக்கிறா? எதுவும் சண்டை கிண்ட போட்டுட்டியல வரும்போது? ஆமா, போன நேரத்துல இருந்து சஞ்சனாக்கும் சரணத்தானுக்கும் ஒரே சண்டை தான். ஏன் எதுக்கு அப்படி 2 சண்டை போட்டாவே? எம்மா அதை நானே சொல்றேன். என்னலா எதுக்கு சண்டை போட்டா? சஞ்சனா பாய மூடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஆளுக்கு நீ சொல்றேன் நான் சொல்றேன், இங்கேயே சொல்லாதங்கியே என்ன கதை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ சும்மா என்னத்தையாவது உளறிட்டுடப்பா. நாங்க நல்லா தோட்டத்துல நல்லா ஜாலியா விளையாடிட்டு வந்தோம். அதை பத்தி தான் சஞ்சனா சொல்றா. எம்மா சஞ்சயா தான் போய் சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னலா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமா பிரச்சனை உனக்கு தான். வாயாடி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அத்தை எங்க பாருங்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ சும்மா என்னத்தையாவது உளறிட்டு இருப்பா. அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. அம்மா என்ன சாப்பாடு செஞ்சு இன்னைக்கு? நீங்கள் எல்லாம் கடைக்கின்னு தான் கறி எடுத்து குழம்பு வச்சேன். கடைசியில நீங்கள் தோட்டத்துக்கு போறேன்னு பேட்டிய. சரி சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பிடுறீங்களா? ஐயோ, நம்ம வேற அங்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோமே. இப்ப பசியே எடுக்கலையே. அத்தை கிட்ட இப்ப வேண்டான்னு சொன்னா சத்தம் போடுவாங்களோ? வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல இதுக்கு மேல சாப்பிடுறதுக்கு. அது எப்படி சாப்பிடுவாவே? அதான் அங்கே எல்லாரும் சாப்பிட்டாச்சே. எங்களா சாப்பிட்டியா? அப்படி மாமா தோட்டத்துல தான். எது மாமின் தோட்டத்துலயா? மாமனா சோறு பொங்கி கறிகறிலாம் வச்சு தந்தா? மாமா இளநி மட்டும் தான் வெட்டி தந்தாவ. சோறு ஏரியெல்லாம் அவங்க வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க தான் தந்தாங்க. இல்ல யாரோ மாதிரி சொல்லியா? அது உனக்கு அத்தை தானே? அத்தைன்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மாக்கு அவங்கள பிடிக்காதுல்ல, அதனால எனக்கும் பிடிக்காது. அவங்கள நான் அத்தைன்னுலாம் கூப்பிட மாட்டேன். அவ என்னத்துக்கு என் பிள்ளைகளுக்கு சோறு போட்டா? போச்சு, வாயாடி அவளத்தையும் போட்டு உடைக்க போறா. ஏம்மா அது மட்டும் இல்ல, சரணு போனதே அந்த பிள்ளைகளோட நல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியலன்னு தான் கூட்டு போயிருக்கான். இது தெரியாம நாங்க தான் போய் ஏமாந்துட்டோம். வேணா நீயே சரணியாட்ட கேளாம். அவன் பூரா அந்த பிள்ளைகள்கிட்டே தான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். அவனே போய் வழிய அவங்களுக்கு என்னான்னு வேலை செஞ்சு கொடுக்க தருமா வேலைக்காரங்கனுங்க. என் பையனையும் மயக்கி போட்டுட்டாள்வளோ? ரமணி ஏன் அப்படி பேசியா? நீ சும்மா இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவ இனி அவ பிள்ளைகளை வச்சு மயக்கி போட்டு என் பையனை அவன் மூணுக்கு கட்டலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அவன் நினைச்சாலும் கனவுல கூட அதெல்லாம் நடக்காது. நான் இவ்வளவு என் மூணுக்கு கட்டி வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அவ என்னன்னா அவன் மூணுக்கு கட்டி வச்சலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்காளோ? நடக்காது பேரு. ஐயோ, ஒரு நாள் போனதுக்கே பிரச்சனை இங்க பெருசா வெடிக்குதே. இதுல வேற சரணு அடுத்த வாரம் வருவோம். அங்க போய் சாப்பாடு செஞ்சு தும்போனி கேட்டு இருக்கானுவா 2 பேரும். இப்ப ஷியாம் வீட்டுக்குலாம் போயிருக்கான். அவனை விட்டுட்டு வரேன்னு. அவன் வந்தானா இன்னும் பிரச்சனை பெருசாகும் போலியே. ஏமா என்ன ஒரே சத்தமா இருக்கு? இந்தா முருங்கக்கா வந்துட்டானா? போச்சு. வா இந்தாமா, மாமா தோட்டத்துல உள்ள முருங்கக்கா சூப்பரா இருக்கும்னு சொன்ன வெந்தபடி. ஆமா, முருங்கைக்காய் இப்ப ரொம்ப முக்கியம். அது தூர கொண்டு போடு குப்பையில. என்னம்மா எதுக்கு இப்ப நீ இப்படி நடந்துக்கிற? என்னாச்சு உனக்கு? என்னல ஆவணும்? நீ நம்ம தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு தானே போன பிள்ளைல கூட்டுக்கிட்டு. நம்ம தோட்டத்துக்கு போகாம நீ எங்க சுத்திக்கிட்டு இருந்தா? நம்ம தோட்டத்துக்கு தாமா போனோம். ஓ, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அவன் மோளோல கூட்டி விட்டுக்கிட்டு இருக்காள உனக்கு. ஏமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? அம்மணி நீ சும்மா இருக்க, உனக்கு விவரம் தெரியாது அவளை பத்தி. மோளோல வச்சுக்கிட்டு உன்னைய கைக்குள்ள வச்சு பொம்மை கணங்க ஆட்டலான்னு இருக்காளோ? என்கிட்டலாம் அவ ஆட்டம் ஒன்றும் பழிக்காதுன்னு சொல்லு. ஏமா எதுக்கு இப்ப நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பம்பு செட்டில் குளிக்க போனவன் பம்பு செட்டில் குளிச்சுட்டு வர வேண்டியது தானே. நீ என்ன வயிற்றுக்கு நீ அங்க போன அவ தோட்டத்துக்கு? அத்தை கோவப்படாதீங்க அத்தை. நான் தான் சரணுகிட்ட இளநி விட்டு நம்மகிட்ட 60 ரூபா ஒன்றும் இல்லை. அங்கே மாமா பெரியப்பா தோட்டங்க தானே இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு 60 ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அங்கே கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் பெரியமாலாம் அங்கே தோட்டத்தில் தான் இருக்கவனு. அப்புறம் அவியலும் பார்த்துட்டு இளநியெல்லாம் வெட்டி தந்தாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் தான் தோட்டத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு எல்லாம் விளையாடிட்டு பேசிட்டு இருந்துட்டு வந்தோம். அதான் அவங்க எல்லாரும் வந்ததுனால சாப்பாடு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால சரி பிள்ளைகளுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில இருந்து அரிசி எடுத்துட்டு வர சொல்லி பெரியப்பா எடுத்துட்டு வந்து பெரியமா சாப்பாடு செஞ்சு தந்தாங்க. அவ எதுக்கு செய்யணுங்க? நீங்களும் மதியம் ஆயிட்டுன்னா பசிக்கும் வீட்டுக்கு போனோன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சோறு கறி ஆக்கி வச்சிருப்பேன்னு வீட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டு நீங்க வர வேண்டியது தானே. எம்மா நான் எவ்வளவோ சொன்னேம்மா, இவ யாருமே காதுல வாங்கல. நீ வேணா சரணியாட்ட கேளாம். குடுமி உன்னைய கூட்டிட்டு போனது தப்பா போச்சு. அடுத்த முறை போனா நாங்க மட்டும் போயிட்டு வந்துருவோம். உன்னையே விட்டுட்டு போயிடுறோம் பாரு. இந்த பெரிய பிள்ளைகளே சரி போனியே போனோமா வந்தோமா, நாங்கள் தோட்டத்தில் குளிக்க வந்தோம், குளிச்சுட்டு கிளம்பியோன்னு ஒரு இளநீ வெட்டி தந்தா குடிச்சிட்டு வர வேண்டியது தானே. நீங்க எதுக்கு அவ்வளோ பின்னாடியே கொடுத்துக்கிட்டு போனீங்க? இல்ல பெரியமா, முருங்கைக்காலாம் எப்படி பறிக்காவ என்ன பண்றாவன்னு சும்மா பார்க்க போனோம். ஏமா வேலைக்காரங்க என்னானு வேலை செஞ்சு கொடுத்தா திரும்ப எல்லாரும். நானும் சரணியாவும் ஒரு முருங்கைக்காய் கூட தொடலையே. நாங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல மண்ணில் உட்கார்ந்துக்கிட்டோம். புல்லு பூண்டெல்லாம் பிடிங்கிட்டு அப்படியே சும்மையே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இதைய மாங்கு நீ என்னானு வேலை செஞ்சு கொடுத்தா தெரியுமா? கடைசியில் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு கூட்டு போனாங்க. குளிச்சுட்டு அப்புறம் நம்ம இங்கே வாரோம். இனிமே அந்த பக்கம் இவனை கால் வைக்க விட்டுருவானாக்கும். காலை முடிச்சு வீட்டில் போட்டுறாண்டேன் கடையில் கடன்னு. இலை மாப்பிள்ள, உன் தங்கச்சி ஊர்த்தி போதும்ல, உன் நிம்மதியை கெடுக்க.
ஆமா குட்டிச்சாத்தா இப்படி வந்து வாத்திருக்கு பத்தியா எனக்கு அவ்வளோ கதையும் புட்டு புட்டு வச்சுட்ட. நீ இனிமே அந்த திசைக்கு எட்டி பார்க்க முடியாதுன்னு நினைக்கேன். இதுல வேற அடுத்த வாரம் அங்க போய் பிரியாணி செஞ்சு திங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஆமா உங்க அம்மா எதுக்கு அவங்க மேல இவ்வளவு கோவப்படுறாங்க? என்னதான் கதை ஏன் கேட்டியா அப்படி? அவங்க கதையை கேட்டால் நமக்கு ஆத்திரமா தான் வரும். நான் அந்த கதையெல்லாம் கேட்க விரும்பல. நமக்கு அத்தை மாமா பிடிச்சிருக்கா, போறோமா வாரமா, நம்ம போறதெல்லாம் நிப்பட்டோம். அவ பாட்டுக்கு கத்திட்டு அடப்பா, விடு. சரி போறது வாரது சரி, உன் மனசுல வேற ஏதாவது நினைச்சிருக்கியா? புரியல. இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டேன். இல்ல இங்க பாரு, உனக்கு என்னைக்கு கல்யாணம்னாலும் அது இவ கூட தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்க சொல்லிட்டேன். என் ஆசையில மண்ணெள்ளி போட்டுறாத, அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. அம்மா அங்க பாருங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு சரண்யா மேல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால இன்னொருக்கா இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. இல்ல சரண், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது சொல்லிட்டேம்மா. நான் எதுவும் நினைக்கவே இல்லை, ஆளை விடுங்க. எம்மா ஏய் சரண்யா நில்லு, நான் வரேன். இல்ல சஞ்சனா ஓடு ஓடு, அவளை போய் பாரு. நான் சரி மண்ட போறேன். என்ன அவ்வளவு இப்படி கிளாச்சிக்கிட்டு ஓடுது? ரமணி நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? எல்லாத்துலயும் உனக்கு இப்படி ஏன் அவசரம்? பிள்ளைகிட்ட எப்ப எதை பத்தி பேசணுங்கிற ஒரு விவரம் கூட உனக்கு தெரியாது. தோட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காவ, இது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு போய் நீ ஏன் இப்படி நிலையழிஞ்சு நிற்காவங்கிட்ட? நீ என்னையே திட்டுற பத்தியா? எனக்கு இருக்க பையன் உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பையன் உனக்கு அப்படி? நீயே நினைச்சாலும் லட்சுமி மொவல உன் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டா. நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாது லட்சுமி. ஐயா நீ போய் கொஞ்சம் சரண பாரியா, அவன் வேற வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். போயா கொஞ்சம் பக்கத்துல இரு. சரியத்த. இங்க பாரு, இது வயசு பிள்ளைகளு. இப்ப வயசு கோளாறுல பேசிட்டு திரியுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். நீ அதுவளை இப்ப கண்டிக்கேன்னு போய் அது தீவிரமா ஆயிர போதுவ பார்த்து. பாருக்கா, சின்ன பிள்ளையிலே இருந்து சரண்யாவுக்கு சரண் தான் சொல்லி பேசி வச்சிருக்கு. இவன் இடையில மாறிடுவானோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் எனக்கு ஒரு பயம். அவனை பிடிச்சி நம்ம வச்சுக்கிடணும் கைக்குள்ளே, அங்கே பக்கம் இங்கேயும் பெயரப்படாதுன்னு. நீ போடிய கணக்கு என்னன்னு எனக்கு தெரியும். அந்த கணக்குக்கு அவன் வரலன்ட்டு தான் உனக்கு இப்போ கோபம் வருது. நீ கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்படியே உன் மோய் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையி, வேற உன் மோனுக்கு ஒன்னையே பிடிக்காது பார்த்துக்க. அப்படின்னா என்னக்கா பண்ணியது? அப்படியே பேசிட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோன்னு விட சொல்றியா? எனக்கு ஏற்கனவே அவளை லட்சுமியை கண்டாலே பிடிக்காது. வேறு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியலவே அங்கே போயிட்டு வரத. அவள் தலைவலியே என் வீட்டு முன்னாடி மண்ணள்ளி போட்டுன்னு போனது எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்கு. இந்த பிள்ளைகள் இப்போ அங்கே போய் உறவு கொண்டாடிட்டு இருந்தா நல்லதா சொல்லு? அது நம்ம பிள்ளைகளை தானக்கா பாதிக்கும். அதனால தான் அங்கே போவாதீங்க வராதிங்கன்னு சொல்லியேன். உன் தம்பிக்கிட்ட நீ பேசிக்கிட்டு தான் இருக்கா. பிள்ளைகளை மட்டும் பேசப்படாதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அப்படியே அதெல்லாம் தோணிச்சு அப்படின்னா இந்த ஒவரி கோயிலோ இல்லைன்னா ராமேஸ்வர கோயிலையே வெய்ய கடல்ல இருந்து மண் அள்ளி கோயில்கிட்ட அங்கே கொண்டு சேர்க்குற மாதிரி சேர்த்து அதுக்கு ஒரு இதை தீர்த்து விட்டுட்டு வாங்க, சேர்ந்து எல்லாரும் ஒன்றா வெய்யி. அதுக்குன்னு பிள்ளைகளை பேசக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு நீ இப்படி கண்டிச்சேன்னா அது வேற எங்கேயாவது தான் கொண்டு போய் நிற்கும் பார்த்துக்க. எனக்கெல்லாம் இனிமேல் உறவு கொண்டாடணும்னு என்ன இல்லை. அதனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாண்டாம். இங்கே பாரு, என்னதான் நீ போகக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் உன் பிள்ளை அப்படி இருக்க மாட்டான். அவன் போனோம் வரணும்னு நினைக்கான். அப்போனா நீ இப்படி இருந்துக்கிட்டு வேற நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது உன் குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனையாகவும் பார்த்துக்க. நான் சொல்லி எதை சொல்லிட்டேன். மண்ணை கடல்ல இருந்து சமந்து கொண்டு கோயில் பக்கம் கொண்டு ஒரு பிளாப்பட்டி ஆளுக்கு ஒரு மண்ணை கொண்டு போய் தட்டிட்டு கும்பிட்டுட்டு வந்தியன்னா முடிஞ்சு போச்சு. நீ அதுக்கப்புறமா அவகிட்ட பேசுவியோ பேசாண்டியோ, பிள்ளைகள் பழகிறதுக்காவது நீ அந்த ஒரு கடமையை செஞ்சுட்டு வந்துரு. இல்லைன்னா உன் தம்பிக்கிட்ட நீ எப்படியும் பேசதான் செய்யா. பேசாமலாம் இருக்கா? சும்மா இருக்கா? நீ அதை பற்றி எதுவும் பேசாத, எனக்கு ஆத்திரமா வருது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏய் மாப்பிள்ள, என்னாச்சு ஃபீல் பண்ணிட்டா இருக்க? சாரி மாப்பிள்ள, நீ இதுக்குள்ள என்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல சஞ்சய், அம்மா பேசும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னனே, அதனால நீ எதையும் வருத்தப்பட்டுருப்பல. சரண்யா விஷயத்தை பத்தியா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. உனக்கே தெரியும்ல சஞ்சய், சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பெரியவங்க பேசி பேசி அதனால எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சப்பறம் சரண்யா கிட்ட நான் பேசுறதே கிடையாதுன்னு. அதனாலதான் அவளை விட்டு நான் தள்ளியே இருக்கேன். ஏதோ இப்பதான் கொஞ்சம் மறுபடியும் பேசுறேன். மறுபடியும் எங்க அம்மா ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் சரண்யா மேல இன்ட்ரெஸ்டே இல்லடா, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம 4 பேரும் ஒன்னா மண்ணா பழகிட்டே இருக்கோம். அதனால என்னமோ எனக்கு சரண்யாவை பார்த்தா அந்த ஃபீலிங்கே இல்லை. ஏதோ எங்க சஞ்சனாவை எப்படி பாக்குறோனோ அதே மாதிரி தான் நானும் அவளை பாக்குறேன். அவகிட்ட இப்படி பேசி பேசியே அவளை கெடுத்து வச்சிருக்காங்க. அதனால எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் சரண்யா. சரி விடு, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரும். அவகிட்ட நானும் ஆல்ரெடி சொல்லிதான் இருக்கேன். எங்க வீட்டுலலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவளுக்கு என்ன தோணுதோ என்ன வேணாலும் அவள் விருப்பம் தான். அதனால அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். அதனால நீ போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்காத. அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அவ அதெல்லாம் புரிஞ்சுப்பா. உனக்கு வேற யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? எப்படி என் மனசுல இருக்கிறத நான் என் சஞ்சய்கிட்ட சொல்லுவேன். ஒருவேளை அவன் எதுவும் என்ன தப்பா நினைச்சிட்டானா? தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடலாம். அது சஞ்சய், உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. சந்தியாவை எனக்கு பிடிக்கும். ஆனா சந்தியாவுக்கும் என்னைய பிடிக்கும். ஆனா அவ என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. என்னடா சொல்ற? ஆமா மாப்ள, இது வரைக்கும் சந்தியா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறா. நானும் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஆனா மனசுல ஒரு ஃபீலிங் இருக்கு. அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஆனா அவ அதை அக்செப்ட் பண்ணல.
என்னடா இப்படி குண்டை தூக்கி போடுற? உங்க அம்மா இருக்கத பார்த்தல, அங்க போனதுக்கு வர்றதுக்கே என்ன திட்டுறாங்க. உன் மனசுல இப்படி ஒரு ஆசையை வச்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். உங்களால 2 பேர் வீட்டையும் கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இல்ல, ஆனா எப்படினாலும் கன்வின்ஸ் பண்ணி தானே ஆகணும். டேய், எனக்கு இன்னமும் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. சந்தியா அதனாலதான் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் உன்னோட ப்ரொபோசல. ஆமா, எனக்கும் புரியுது. அதனாலதான் நான் எவ்வளவு சொல்லியும் அவ அக்செப்ட் பண்ணல. சரி, ஓகே, ஃப்ரெண்டாவே பேசலாம்னு சொல்லி இப்ப ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் நடந்து நிறைய நாள் ஆச்சு. எனக்கு என்னமோ சரியா படல. பாத்துக்க. ஏன்னா அங்கேயும் நீ போயிட்டு வந்துட்டு இருக்க. அவங்களும் உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க, லட்சுமி பெரியமாவும். அதனால அவங்க மனசையும் கஷ்டப்படுத்திடாத. பாத்துக்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். லட்சுமி பெரியமாவெல்லாம் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். விடு, நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மாவை மட்டும் தான் சமாளிக்கணும்னா, லட்சுமி அத்தெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஈஸியா சமாளிச்சிருவேன். நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னா யார் தான் நம்மளுக்கு பொண்ணு தர மாட்டா? அதுவும் நமக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா அதெல்லாம் பொண்ணு தருவாங்க. பாத்துக்கலாம். நான் லட்சுமியத்தை காலில் விழுந்தினாலும் சந்தியாவை எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, ரைட், விடு. நீ இவ்வளவு கான்பிடென்டா இருக்கும்போது வேற யாரு என்ன பண்ண முடியும்? நீ இப்போ ஓகே தானே? நான் ஓகே தான். ஆனா சரண்யா தான் வருத்தப்படுவாள்ல. விடு, ஃபீல் பண்ணாத. அவளை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சஞ்சய். சரி, நீ இரு, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஏய் லூசு, எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சஞ்சனா, நீ போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஆயிருவேன். என்னைய கொஞ்ச நேரம் தனியாக விடு. நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா எனக்கு எப்படி போக தோணும்? நீ கொஞ்சம் நார்மலாக இருந்தாலாவது பரவாயில்ல. நீ அழுதுகிட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சஞ்சனா, நீ போ. நான் கொஞ்சம் கழிச்சு நார்மல் ஆயிருவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வா. சரி. நீ அழாத. அழுதுகிட்டு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். போ. ஏன் தான் அந்த சரண் இப்படி இருக்கானோ தெரியல. கண்ணிரண்டு மீமைக்காமல் பார்த்தேன், என் கண்ணோடு கண்ணீரை விதைத்தாய். கையேந்தி காதல் வரம் கேட்டேன், என் கைகளுக்கு பரிசு இதுதானோ? கடிதத்தில் வைக்கின்றேன் என் இதயம், இது காதல் உலகில் புது உதயம். உன்னை விட்டு விட முடியாமல் இந்த உலகை விடுகின்றேன். சரண்யா, சொல்லு சஞ்சய். நீ முதங்க அண்ணனை பாரு. ஏன் அழுதுகிட்டா இருக்க லூசு? இல்ல ஒண்ணும் இல்ல, கண்ணுல கொஞ்சம் தூசி விழுந்துருச்சு, அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இங்க பாரு இங்க பாரு சரண்யா. சொல்லு சஞ்சய். இங்க பாரு சரண்யா, நீ பாட்டுக்கு தேவையில்லாம உன் மனசுல ஆசையை வளர்த்துக்காத. உனக்கு சரணை விட நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைப்பான். நீ சும்மா தேவையில்லாம அத்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீயா உன் மனசுல ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான். நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போன அப்புறம் உனக்கே ஒரு ஏஜ் கடந்து வந்த அப்புறம் தெரியும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு. அதனால நீ போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்காத. என்ன, நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா எப்பயுமே சரண் தான் உனக்குன்னு சொல்லி ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அத்தை சொல்றாங்கன்னு உனக்கு அப்படி தோணிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாட்டுக்கு ஃப்ரீயா விடு. அவன் சரண் சொல்லிட்டான், அவன் மனசுல இந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறான். உனக்கு சரணை பிடிக்கும், அது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் தான். அவன் ஃப்ரெண்ட்லியா பேசினா கூட உங்ககிட்ட நிறைய பேசுவான். ஆனா இந்த மாதிரி எண்ணத்துல நீ அவன்கிட்ட பேசினா அவன் உங்ககிட்ட பேசவே மாட்டான். அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, உனக்கும் ஒரு லைஃப் இருக்கு. உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா அவங்கவுங்க வழியை பார்த்து போறது தான் நல்லது. புரியுது. பாரு, தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காத. உனக்கு மனசு சரியில்லைன்னா சொல்லு, நம்ம வீட்டுக்கு வேணா போலாம். இல்ல ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணனை பாரு, பார்த்து ஸ்மைல் பண்ண. நீ சிரிச்சாதான் நான் நம்புவேன் நீ நல்லா இருக்கேன்னு. நல்லா தான் இருக்கேன் சஞ்சய். போதுமா? எப்பா ஒரு வழியா சிரிச்சிட்டாளா? இப்பதான் என் தங்கச்சி. இந்தாவே சரண்யா தண்ணி. நீ வேற அழுதுகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இந்தா சரண்யா தண்ணி குடி. உன்னைய நினைச்சுதான் சரணம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரண்யா வருத்தப்படுவாளேன்னு. நீ தண்ணியை குடி, குடிச்சிட்டு அவங்கிட்ட போய் பேசு. அதுக்கு நான் அவங்கிட்ட பேசாமலாம் இருக்காது என்ன? சரி. அடேப்பா, இப்ப நல்லா சிரிக்கியா பேசுற. அப்பத்துல இருந்து நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், எட்டி கூட பார்த்தால. சரியான ஆளுதான் பண்ணி உங்க அண்ணனை பார்த்தாதான் பேசி வச்சிருப்பியோ. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா மனுஷியா தெரியல. வாயாடி, குடுமிய கட் பண்ணி விடுவேன் பாத்துக்க. அவ என் தங்கச்சி, என்கிட்ட மட்டும் தான் பேசுவா. அப்படிலாம் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா, நீ அப்பவே சஞ்சய் அத்தான்னு சொன்னல உங்க அம்மா கிட்ட உங்க அண்ணனை போட்டு கொடுக்கும்போது. நான் அப்பவே கவனிச்சேன், உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள உங்க அம்மா லபோதி போன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கேட்க முடியல. இப்பதான் கையில மாட்டினேன். சொல்லு, அப்பவே சஞ்சய் அத்தான்னு தானே கூப்பிட்ட? மத்த நேரம்லாம் சஞ்சய் நம்ப. ஆமா கூப்பிட்டேன். அதுக்கு என்ன, சஞ்சய் தானே கூப்பிடுவாங்க. சரி விடுங்க, இனிமே அண்ணானே கூப்பிடுறேன். வாண்டு நில்லு. உடவ சரியா இருவாரு.